அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 30/6/2026 ஃபேண்டாஸ்டிக் டே, ஃபேண்டாஸ்டிக் நைட்டு. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது வைகோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் வைகோ பசனமோ ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறாரு. அது புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அதில் வந்து பெரிய தகராறு நடக்குது. அதாவது அவரை தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கூட்டணியில் இருந்தப்போ ஏன் திமுகவினுடைய கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனை பற்றிலாம் பேசலை, இப்போ வெளியே வந்துட்டு அது ஒரு காரணமாக சொல்கிறீங்களே, இது எப்படி கரெக்ட் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டேன்றாரு. அவர் சொல்கிற ஒரே ஒரு பதில், கூட்டணி தர்மத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருந்தோம், அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. அது ரொம்ப அழகாக சமாளிக்கிறாரு. கோபமாக பேசி சத்தம் போட்டு மிரட்டி அந்த பத்திரிகையாளர், நீங்கள் எந்த பத்திரிகையாளர் சரிங்க, உங்கள் பத்திரிகை நடத்துகிறவர் வந்து கேட்க சொன்னார். இதெல்லாம் இவருக்கு எதுக்கு கேள்வி? எந்த பத்திரிகையிலேருந்து கேட்டாலும் எப்பொருள் யாருக்கு யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அவங்க கேட்குற கேள்வி சரியானு தான் பார்க்கணும். அதுக்கு பதில் இருந்தால் பதில் சொல்லு, பதில் இல்லைன்னாக்கா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அது வந்து அழகாக சாதுரியமாக அந்த நான் சொல்ல மாட்டேன்றத சொல்கிறார் அவர். அதுவும் என்ன உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்கார்ற, வீட்டில் முக்காடு போட்டு உட்கார வேண்டியது தானே வைக்கோ. எப்பேற்பட்ட அயோக்கியம் இருந்தால் அப்படி பேசிவிட்டு உங்கள் ரகலையே வந்துச்சு. எம்டிஎம்கேக்காரங்க அடிக்க போகிறாங்க அந்த ப்ரெஸ்காரங்களை. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து விலைக்கு விட்டாங்க. இவ்வளோ ட்ராமா நடந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் திரும்பி வருத்தம் தெரிவிக்கிறார். பத்திரிகையாளர்கள் எப்பொழுதுமே நான் மதிப்பவன், அதனால் அந்த நடந்த நிகழ்வுக்காக நான் வருத்தப்படுகிறேன். எவ்வளோ பெரிய ட்ராமா ஆக்டராக இருக்கிறான் அவன் வைகோவும் அவன் பிள்ளையும், பயங்கரமான கிரிமினல்ஸாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து நிர்மல்குமார் வரவேற்று பேசுகிறான். வைகோ மிகப்பெரிய தியாகியாக, அவருக்கு 2004 2011 மினிஸ்டர் பதவி வந்துச்சு, அது வேணான்னு சொல்லிட்டானா. என்ன அது? தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றான்னா அவங்க பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் மறைச்சி மூடிடுவீங்களா? மிகப்பெரிய ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது தமிழ்நாட்டில், மிக கேவலமாக போயின்னு இருக்குது தமிழ்நாடோட அரசியல். அங்கே இருக்கிறவர்களும் திமுகவர்களும் கூட்டு கொள்ளை அடிச்சிருக்கிறான், சேர்த்து கொள்ளை அடித்து எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இவங்க கூட தமிழக வெற்றி கழகத்தோடு சேரணும் போது அது வந்து கொள்ளைக்காக கமிஷனாக, அதனால் அது வந்து வந்துட்டாங்களாம். என்னடா இங்கே கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான் இவனை இங்கே சேர்த்துக்கினாக்கா என்ன அர்த்தம்? அவ்வளோ நாள் கொலை கூட்டத்தில் இருந்தவங்களாம் இங்கே சேர்த்துக்கினா என்ன அர்த்தம்? விஜய். ஸோ விஜய் வந்து ஒரு டம்மி சிஎம்மாக இருக்கிறது நல்லா தெரியுது. நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோலில் இருக்கிறான். அவன் பேர்னா புஷியானந்த், எல்லாருமே ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு எல்லாருமே ஆதவ அர்ஜுனா கிட்ட ஃபுல்லாக மணி இருக்குதுன்றதால ஆதவ அர்ஜுனா தான் இப்போ சிஎம். விஜய் வந்து டம்மி. அப்போ விஜய் சொல்லிட்டோம் அந்த வார்த்தையை, மதிமுக நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு. இதுதான் நடக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஆட்சியை இம்மீடியட்டாக கலைக்கணும்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்சியை கலைக்கலைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நடக்குது. நானும் தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கு அனுப்பின்னு ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த ஆட்சியை கலைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது விஜயோடைய ஆட்சி வந்து பிஜேபியோடைய ஆட்சின்னு நல்லா தெரியுது. விஜயோட ஆட்சி பிஜேபியோட சப்போர்ட்டில் இருக்குது. விஜய் இந்த 41 பேர் செப்டம்பர் 27, 2025 ஸ்டாம்பீடில் கொல்லப்பட்டதை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணி சரண்டராக வச்சுருக்கிறாங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். இதை மறைக்கிறதுக்காக அமித்ஷா வந்து விஜய் வந்து இப்போ சமீபத்தில் நிதி ஆயோக் மீட்டிங்க்கோ வேறு எதுக்கோ டெல்லி போகிறப்போ நரேந்திர மோடி கூட சந்திக்க முடிச்சு, அமித்ஷா சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஸோ இட்ஸ் எ ட்ராமா, ஓப்பன் ட்ராமா. அது விஜய் வந்து பிஜேபியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லா தெரியுது. அதர்வைஸ் என்ன, விஜய் தூக்கி சிபிஐ வந்து உள்ளே தூக்கி வச்சுருக்கும். 41 பேர் ஸ்டாம்பீடு டெத்து கேஸில் நெக்லிஜென்ஸுக்கு கட்டாயமாக உள்ளே தூக்கி வச்சுருக்கணும். வைக்காதது காரணம் என்ன? இதுதான். விஜய் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஜேபி ஆட்சி வந்து சூடோ டிவிக்கு ஆட்சியாக நடந்துன்னு இருக்குது. அதில் எல்லா கட்சியிலேருந்து கொள்ளை அடிக்கிறவங்களாம் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு இந்த ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்குது பிஜேபின்னு ஐ ஸ்ட்ராங்லி டவுட். மக்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் அதிமுகவிலேருந்து சேர்றாங்களாம். நாளைக்கோ நாளைக்கோ விஜய்கிட்ட. இன்றைக்கி வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டான் ஒருத்தன். 2 பேருமே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டான். ஏற்கனவே விஜயபாஸ்கர் கொடுத்தாச்சு, இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்தாச்சு. ஸோ
இவங்களோடு சேர்ந்து மொத்தம் 7 எம்எல்ஏ சீட்டு வேக்கண்ட் ஆகுது. இந்த 7 எம்எல்ஏ சீட்டில் ஒன்று கூட டிவிக்கே ஜெயிக்கக்கூடாது. டிவிக்கில் போய் சேர்ந்து நிற்கிறவங்கலாம் அதில் வந்து கட்டாயமாக நிற்பாங்க. அவனுக்கு எவனுக்குமே ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது. ஜீரோ ஓட்டிங் இருக்கணும். தாவேக்கா சப்போர்ட்டில் நிற்கிறவங்களுக்கு அதை உறுதி செய்யணும் மக்கள். அதே நேரத்தில் டிஎம்கே வந்து நல்ல கட்சிலாம் நான் சொல்லலை. டிஎம்கே ஊழல் கட்சி தான். இருந்தாலும் அதிலிருந்து கூட ஆளை இழுத்து, அதிமுகவிலேருந்து ஆளை இழுத்து, மதிமுகவிலேருந்து ஆளை இழுத்து பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறத பார்த்து அவங்களும் வந்து எல்லாமே நல்லாட்சி நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயின்னு இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரப்போ பார்த்து. ஸோ எல்லாரையுமே தன் பக்கம் இழுத்துட்டு ஒரு ஜனநாயகமற்ற பணநாயக ஆட்சியை வந்து விஜய் நடத்தி கொண்டிருப்பதால் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். இம்மிடியட்டாக நாளைக்கே கலைக்கணும்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்குள்ளே விஜயோட ஆட்சி கலைக்கப்படலைன்னா இங்கே நடக்கிறது சூடோ டிவிக்கு ஆட்சி, ஆக்சுவல் பிஜேபி ஆட்சின்னு தான் அர்த்தம். அவங்க அதே மாதிரி போஜராஜன் ஓட்டு போடாமல் வச்சு டிவிக்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி காமிச்சாங்க பிஜேபி எம்எல்ஏவை நம்பிக்கை வாக்கெடுப்பில். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, அகெயின் பிஜேபி நல்ல இன்டைரக்டாக அழகாக ட்ராமா பண்ண தெரியுது அவங்களுக்கு. அதே நேரத்தில் தன்னுடைய கைவசம் வந்து விஜயையும் விஜயோட ஆட்களையும் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து போதுமான ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது பிஜேபிக்கு. அதர்வைஸ் ஆதவ் அர்ஜுனா வச்சு மீதி பேரை இழுக்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஆகவே இதெல்லாம் நடக்கக்கூடாதுனாக்கா முதல் வேலையாக மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய ஒரு ஜென்சி கிட்ஸை வச்சு நடத்திய, அதே நேரத்தில் இப்போ அவங்களையும் வந்து புறக்கணித்து எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள், கொள்ளையர்களை, கொள்ளை கூட்ட தலைவர்கள், வைகோ போன்ற கொள்ளை கூட்ட தலைவர்கள், அவர்களோட அடுத்த வாரிசு துரை வைகோ போன்ற கொள்ளை கூட்ட தலைவர்களை தங்களுடைய கட்சிக்குள் இழுத்து விஜயபாஸ்கர் ஜெயலலிதாவினுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறவன், மர்மமான மரண வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறவன், அவனுக்கெல்லாம் வந்து அரவணைப்பு கொடுக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ஸ்டேட்டஸ் தெரியுது. ஆகவே மக்கள் தமிழக வெற்றி கழகம் இல்லக்கூடிய அந்த ஒரு சாக்கடையை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்குவேன். சாக்கடைன்னு அர்த்தம் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய கழிசடைகளும் அங்கே வந்து கலக்குது, அவங்களை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணிக்குதுன்னா அப்போது தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு சாக்கடை, அவ்வளோதான். ஆகவே இந்த சாக்கடை புறக்கணிக்க வேண்டும்னு மக்களை அன்போடு கேட்டுக்கொள். இந்த சாக்கடையை தொடர்ந்து ஓட விட்டால், இதை தூய்மைப்படுத்தாமல் இதை தொடர்ந்து இந்த ஆற்றை வந்து தூய்மைப்படுத்தினா, தமிழக அரசியல் என்ற ஆற்றை தூய்மைப்படுத்தினா இந்த சாக்கடையை வந்து தனிமைப்படுத்தணும். அதை பண்ணணுன்னாக்கா டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த கவர்மெண்ட்டை. நாளைக்குள்ளே நரேந்திர மோடி, அமித்ஷா கேங்கு, அவங்களும் கேங்குன்னு தான் சொல்லணும். இந்திய அளவில் அவங்க இந்த வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அம்பானி, அதானி போன்றவர்களை கையில் போட்டுக்கின்னு, இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை கையில் போட்டுக்கின்னு, நீரவ் மோடி, மல்லையா இவங்களெல்லாம் வந்து ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணத்தை அவங்களுக்கு லோனாக கொடுத்து இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற மிகப்பெரிய மாஃபியா, பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய மாஃபியா சென்ட்ரலில் ரூல் பண்ணியிருக்குது. அவங்க வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு விஜய் என்ற ஒரு கோழையை வைத்து கைப்பற்றி இருக்கிறார்கள். அது நல்லா தெரியுது. விஜய் வந்து டம்மியாக அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் கோழை. அவன் திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடி போய் ஒளிஞ்சதுக்கு காரணம் ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு அவன் கோழை. ஸோ இது நிறைய பேசுகிறது நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் அண்ட் அனதர் பர்சன் யார் அந்த இவன் ராஜமோகன், இவங்கெல்லாம் வந்து க்ளீனாக பிஜேபியோட டைரக்ட் கைப்பார்வைகளாக இருக்கிறாங்க. இதில் இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த 41 பேர் ஸ்டாம்பீட் கேஸில் உள்ளே போக வேண்டியவங்க. அதனால் வந்து விஜயோடு சேர்ந்து இவங்கெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுன்னு இருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாமே இதெல்லாம் உண்மைகளெல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் என்னுடைய பங்குக்கு நான் பேசுகிறேன். அப்படியே தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ஆட்சி கலைக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மத்திய சர்க்காரை அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அவங்க பண்ணலைன்னாக்கா வரக்கூடிய இடைத்தேர்தலில் இந்த தாவேக்கான்ற கட்சியை இல்லாமல் பண்ணணும். அந்த நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு டிவிக்காக சேர போகிறானோ, எத்தனை சீட்டு இன்னும் வேக்கண்ட் ஆக போகுது தெரியல. இதில் டிஎம்கே ஒரு 20 சீட்டு டிவிகேலேருந்து வாங்குறாங்க போல இருக்குது. 20 சீட்டுக்கு வந்து ஏவாவேலு மூலயமா பேரம் பேசியிருக்காங்க போல, 50 கோடி ஒரு சீட்டுக்குன்ற மாதிரி. அதில் ஒரு 20 பேர் ரிசைன் பண்ண போகிறாங்க போல தெரியுது. அந்த 20 பேர் ரிசைன் பண்ணால் இப்போ 27 சீட் ஆகுது. ஸோ இடைத்தேர்தல் புதுசாக வரப்போகுது. இதெல்லாமே வந்து தாவேக்கா ஆட்சியை உறுதிப்படுத்துறதுக்காக வேலைகள் பண்ணின்னு இருக்கிறாங்க. பட் அதனுடைய ஸ்திரத்தன்மை அசைக்கணும்னு சொல்லிட்டு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடக்கப் போகின்ற இடைத்தேர்தல், தமிழ்நாடு இடைத்தேர்தலில் மக்கள் நல்லது ஒரு பாடத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற சாக்கடைக்கு புகட்ட வேண்டும் என்றும், அந்த சாக்கடையில் போல் இணைந்த
மதிமுக ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு வைகோ, அவன் புள்ள துரை வைகோ, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற சிஜேடி பிரபாகரன், செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் போன்ற எல்லா சாக்கடைகளையுமே கழிசடைகளையுமே மக்கள் அப்புறப்படுத்தணும்னு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவன் நின்னாலும் அவனை டிவிக்கு டிக்கெட்டில் நின்னா அவனை தோக்கடிக்கணும். மாற்று சக்தி என்ன பண்ணுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போத்துக்கு டிவிக்கு தோக்கடிக்கிறது மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.